வணக்கம். நான் ராதன் பண்டிட் வெற்றிவேல், நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிற ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 2019 இந்திய பார்லிமெண்ட் எலெக்ஷன், பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருது. இப்போது நம்ம கமல் சார் பற்றி கொஞ்சம் பேசுவோம். 2019 எலெக்ஷனில் கமல் சாருடைய அந்த மக்கள் நீதி மையம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போகுது, ஜெயிக்க போகுதா, என்ன போகுது, அஸ்ட்ராலஜிக்கலாக தான், எல்லாமே அஸ்ட்ராலஜிக்கலாக தான். நாம் இப்போ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் விதிங்கிறது ஒரு டெஸ்டைன் இருக்குது. இப்போ ஒருத்தர் ரொம்ப அதிர்ஷ்டகரமான நல்ல நேரம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அதிர்ஷ்டகரமான நல்ல நேரத்தில் இருக்கிறார். இப்போ அவர் கேட்குறாரு, சார் எத்தனை கோடி லாபம் வரும்னு கேட்டார்னா அதை என்னால் சொல்ல முடியுமா? 1 கோடியா 100 கோடியாங்கிறது அது அவர் அறிவுக்கு சம்மந்தப்பட்டது. ரொம்ப உழைச்சி சம்பாதிச்சாருன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் கான்ஃபிடண்டாக. கேர்லெஸ்ஸாக இருந்தாருன்னா கம்மியாக சம்பாதிக்க போகிறாரு. 10 லட்சம் சம்பாதிப்பாரா 10 கோடி சம்பாதிப்பாரான்னு ஜாதகத்தில் வராது. அஸ்ட்ராலஜி வில் சே நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க, உங்களுக்கு லாபம் வரும்னு நான் சொல்ல முடிய எந்த இடத்துலையுமே குவாண்டத்தை மென்ஷன் பண்ண முடியாது. அது மாதிரி கமல் சாருடைய ஜாதகத்தில் குவாண்டம் தெரியல. கமல் சார் மட்டும் இல்லை, யார் ஜாதகத்திலுமே குவாண்டம் மென்ஷன் பண்ண முடியாது. பர்டிகுலராக கமல் சார் ஜாதகத்தில் இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட் குவாண்டத்தை மிஸ்ஃபயர் பண்ணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் துலா லக்னம், லக்னாதி சுக்கரன் 2ஆம் வீட்டில் எக்ஸலண்ட்டாக பேசுவார், அதிர்ஷ்டசாலி, தலைவிதி அருமையாக இருக்குது. சரி, நம்ம வாழ்க்கையில் 2 வகையான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். ஒன்று டெஸ்டினி, விதி, நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாதது. நாளைக்கு காலையில் சூரிய உதயம் மாதிரி நம்மளை கேட்காது, மழை பெய்ய போது நம்மளை கேட்காது, நம்ம பிறந்த தேதியை நம்மளால் மாற்றி எழுத முடியாது, நம்ம அப்பா அம்மா பேரையும் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாது, நம்ம மதர் லாங்குவேஜையும் மாற்ற முடியாது. கம்ப்ளீட்டர் ஆர்டிக்கல்னு ஒன்று இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஒரு மீனவனுக்கு மகனாக பிறந்தவன் கடலில் போய் மீன் பிடிக்கிறான். டெஸ்டினி, அவன் நெசவு செய்ய முடியாது, பை பர்த்து. ஸோ அந்த மாதிரி பை பர்த்தில் இவர் அதிர்ஷ்டசாலி. அழகாக வந்தார், சினிமாக்குள்ளார் வந்தார், சின்ன குழந்தையிலேயே நடித்தார், அதுக்கான வாய்ப்புகள் தேடி கிடைக்கப்பட்டுச்சு. ஃபிலிம் ஃபீல்டில் நல்லா வராரு, அழகாக வந்துட்டார். இன்றைக்கி சுக்கரதிசை புதன் புத்தியில் நல்ல நேரத்தில் இருக்கிறார். அடுத்த இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு தான் நான் வரேன். அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதசாரம், மீனராசி, ராசியாதிபதியும் குரு, நட்சத்திராதிபதியும் குரு. நான் சொன்னேன் நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது டெஸ்டினின்னு. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது பாடி அண்ட் மைண்ட், அதுதான் ராசி, மீனராசி. அதுதான் நம்மளுடைய உடம்பு மனசும். அதற்கு அதிபதி குருவும் லக்னாதி சுக்கரனும் ஜென்ம எதிரி. என்ன விதியில் இருக்குதோ அவருடைய அறிவு அதை பயன்படுத்திக்க மாட்டேங்குது. 6ல் சந்திரன் வரைஞ்சதுனால, இது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், மோர் தென் இயர் பிஃபோர். 6ல் சந்திரன் இருக்கிறதுனால சில பிடிவாதமான அவருடைய மனப்போக்கில் அவருக்கு சரின்னு பட்டதை மட்டுமே அவர் தொடர்ந்து செய்கிறார். இப்போ ஒரு எம்ஜிஆர் சார் ஆகட்டும், ஒரு கலைஞர் சார் ஆகட்டும், பெரியவங்க அவங்களே எப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் அவங்களையெல்லாம். அதாவது ஒரு டிஸ்கஷனில் தான் எடுத்த முடிவை சொல்கிறது, கருத்துக்கு மாற்று கருத்து சொல்கிறது சரியாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்கிறாங்க. ஒரு அத்வானி சார் மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள், 80 வயது கடந்தவர்கள், ஒரு 40, 45 வயது, 50 வயதில் இருக்க ஒரு இளைஞன் சொல்கிறத கேட்டுட்டு தன் கருத்தை மாற்றிக்கிறார். ஸோ ஜனரஞ்சகமாக ஜனங்களோட வாழ்கிறாங்க, தினசரி ஜனங்களை பார்க்குறாங்க, ஜனங்களுடைய பசியும் வலியும் தெரியுது அவங்களுக்கெல்லாம். இன்வால்வ்டு பொலிட்டீஷியன். இவருக்கு 6ல் சந்திரன் இருக்கிறதுனால இவர்னால இன்வால்வ்டு பொலிட்டீஷியனாக மாற முடியலையா அல்லது மாற மறுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்போ கையில் நமக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ட்ரில்லர், மண் தோண்டி கொடுக்கப்பட்டாச்சு, செங்கல் கொடுக்கப்பட்டாச்சு, சிமெண்ட் கொடுக்கப்பட்டாச்சு. கட்டடம் கட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நான் கட்ட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டா, அதை மாதிரித்தான் எனக்கு தெரிந்து கமல் சாருடைய போக்கு போகுதோன்னு தோணுது. அல்லது விதியும் மதியும் ஒத்துக்காததுனால அதனுடைய இலக்கை அவர் அடையலையோன்னு தோணுது. ஏன்னா இந்த கட்சியை ஆரம்பித்து இந்த காலகட்டத்தில் நானெல்லாம் எதிர்பார்த்த அந்த பூமி வரல. காரணம், அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதசாரம் துலா லக்னத்துக்கு அவர் நினைக்கிறது நடக்காது, ஆனால் விதியில் இருக்க நடக்கும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு குழந்தை, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு நல்ல சினிமா போட்டிருக்கான், அவருக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, அவருடைய சினிமா விடிஞ்சால் அவனுக்கு ஒரு எக்ஸாம். இவன் எக்ஸாம் போகாமல் அழுது, அதெல்லாம் முடியாது, நான் சினிமாவுக்கு போயிட்டு வரேன் நைட்டு, நாளைக்கு எக்ஸாமுக்கு எனக்கு பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி
அவங்க அப்பா அம்மாவும் பையன் அழுகிறானே அப்படிங்கிற பணத்தை கொடுத்து முந்தின நாள் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வந்தான்னா அடுத்த நாள் எக்ஸாம் எப்படி எழுதுறான்? அப்போ அவனுடைய ஆசையில் ஜெயிச்சிட்றான், அவன் இலக்கில் தோத்துறான். அது மாதிரி கமல் சார் தன்னுடைய ஆசையில் ஜெயிக்கிறாரு, இலக்கில் தோக்குறாரு. எப்படின்னா அவருடைய கருத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவர் செல்லும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இது சரியாக போகல. பல பேர்த்த கூட வச்சுக்கிட்டு பல பெரியவங்க, அறிவுள்ளவங்க, நல்லவங்க, பண்பானவங்க எத்தனையோ கோயம்புத்தூர்லையும், சேலத்துலேயும், திருச்சியிலையும் பல சமுதாய தொண்டாடிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஈவன் சென்னையில் கூட. அந்த மாதிரி ஆட்களை வைத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை? ஒரு துளி நடிப்பு கலப்பில்லாமல் நடிகராக வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அரசியல்வாதி. எதுவுமே இல்லை, ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் லெவலில் கலைஞர் ஐயாவும் எம்ஜிஆர் சாரும் பழைய ஹிஸ்ட்ரிக்குள்ள போய் பாருங்கள். 50களில் 50வது வருடத்துலேருந்து 67வது வருடம் வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தெரு தெருவாக வீதி வீதியாக போய் எவ்வளோ உழைச்சி எத்தனை ஜனங்களை பார்த்து ஜனங்களுடைய பசியும் கண்ணீரையும் புரிந்து கொள்கிறாங்க. அதற்கு என்ன விடைன்னு தேடுறாங்க. காங்கிரஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு இந்தி கலவரம் ஒரு சோர்ஸ் அவங்க கையில் கிடைக்கிற பொழுது அந்த கலவரத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலையும் வாங்கி கொடுத்தாங்க. இந்தி கலவரம் 1964 ஜெயிக்காமல் இருந்திருந்தால் நம்ம நாளை வந்து இங்கிலீஷும் தமிழும் படிக்க முடியாது. நாம் ஹிந்தி மட்டும்தான் படிச்சுட்டு இருந்திருக்க முடியும். இங்கிலீஷுங்க லாங்குவேஜை நம்ம மிஸ் ஆகியிருந்திருப்போம். அந்த லாங்குவேஜ் நமக்கு கிடைச்சதுக்கும் தமிழ் இன்னைக்கு நல்லா இருக்கிற காரணம் டிஎம்கே நடத்திய 1964 நடத்திய மொழிப்போர். அப்போ இந்த மாதிரிலாம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ஒரு கிரேட் லைஃபுக்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கே வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பயணம் இவர் செய்ததாக தெரியல. காவிரியில் தண்ணி வரல, வீட்டையே திருச்சிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம், அங்கே உட்காந்து போராடலாம். எத்தனையோ பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனை இவர் அணுகக்கூடிய முறை எனக்கு தெரியல. எனக்கு வந்து ப்ராக்டிக்கல், ஐ எம் எ சஃபர்ட் மேன். நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன். அங்கே தண்ணி இல்லை, நல்ல தண்ணி இல்லை, பொல்யூட்டட் தண்ணி. ஒகேனக்கல் பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு கழிவுகள் அந்த காவிரியில் கலக்கப்படுது. காவிரி தண்ணி நுரையோடு வருது. இதை எடுத்து சொல்கிறதோ பண்ணுறதோ ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி திமுக இருக்குது, அவங்களும் ட்ரெண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் ஹீ இஸ் டூயிங்? நீங்கள் கிரிக்கெட்டில் ஷேன்வான் மாதிரி இதுக்கு முன்னால் யாருமே பவுலிங் பண்ணல. அப்துல் காதர்னு ஒருத்தர் போட்டார் பாகிஸ்தானில், வெரி ரேர் லெக் ஸ்பின்னர், ஜெயிச்சிட்டார். அது மாதிரி ரேர் பொலிட்டிஷியனாக இவர் வித்தியாசமான சிந்தனை இவர் வருவார்னு நம்மளாம் எதிர்பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு வரலையோன்னு தோணுது. ஒருவேளை இந்த எம்பி எலெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டியாக தன்னை சுருக்கிக்கு வாரோ, அல்லது விஜயகாந்த் சார் மாதிரி 2006 நினைக்கிறேன் அவர் ஒரு ஓப்பன் எலெக்ஷனில் போய் ஒரு 12% ஓட்டு வாங்கினார். அது மாதிரி தனியாக போய் ஓட்டு எண்ணிக்கை பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் எனக்கு கமல் சார் பற்றின அபிப்பிராயம். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அவருக்கு இருக்கிற அருமையான அதிர்ஷ்டத்தை அவர் இந்த நிமிடம் வரைக்கும் பயன்படுத்திக்கல. இனிமேல் பயன்படுத்தலாம், வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தினாலும் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஸ்டாலின் சாருடைய அதிர்ஷ்டத்துக்கு முன்னால், அவருடைய சனிதிசை சுக்கிரவர்த்திக்கு முன்னால், இன்றைக்கி அவர் ஜாதகத்தில் சனிதிசை சுக்கிரவர்த்தி அப் டு 2020 அக்டோபர், அது அந்த ஜாதகத்துக்கு முன்னால் இந்த ஜாதகம் ஒரு போட்டி தானே. ஒரு எவன் நல்ல நேரத்தில் இருக்கிறானோ அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. யார் நல்ல நேரத்துக்கு அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. அவர் நல்ல நேரத்தில் இருக்கிறார், ஹி கேன் பி இன் ஃபார்வர்ட். அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ கமல் சார் கொஞ்சம் பின்னால் இருக்கார். நன்றி, வணக்கம். நான் ராதன் பண்டிட் வெற்றிவேல், அஸ்ட்ராலஜர். என்னுடைய சொந்த ஊர் ஊத்துக்குளி, திருப்பூர் பக்கத்தில் இருக்குது. நான் பிறந்த பொழுது அது ஈரோடு. பேசிக்கலி ஐ எம் எ கிரிக்கெட்டர். இன்றைக்கி கூட என் வாழ்க்கையை கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். அவுட் ஆனால் திரும்பி வந்து ஜெயிச்சிருவேன். இது கிரிக்கெட். அஸ்ட்ராலஜி எனக்கு ஒரு 10-12 வயசுலேயே என் பக்கத்து வீட்டில் குடியிருந்த என்னுடைய தமிழ் டீச்சர் மிஸ்டர் புலவேந்திரநாத், அவர் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். மிகப்பெரிய ஜீனியஸ், அவர் நல்லவர். அவருடைய மனைவி தான், திருமதி தான், அவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு என்னை பிரசவம் பார்த்தவங்க. ஸோ எனக்கு அவர் சிவனும் பார்வதியும், அவரும் அவருடைய மனைவியும். அப்படி என் வாழ்க்கை ஒரு 8 வயசுலேருந்து 10-12 வயசுலேயே ஜோதிடத்தை பற்றின நாலேஜ் என்னை அறியாமல் எனக்கு கிடச்சிச்சு. காலேஜில் படிக்கும்போது இன்னும் என்னுடைய நாட்டம் என்கிட்ட இருந்துச்சு. ஒரு 84-85 பிறகு, 1984-85 பிறகு ஜோதிடத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டே வர்றேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து லக்கிலி ஐ ஹேட் கனெக்ஷன் வித் எனக்கு வந்து ஜெயலலிதாவுடைய ஒரு அற்புதமான நட்பு எனக்கு கிடைச்சிது. சென்னையில் ஜெயலலிதாவுக்கு பல காலம் ஜோதிடனாக இருந்தேன். அதன் பிறகு அத்வானி சார் போன்ற பெரியவங்களுக்காக நான் டெல்லி மூவ் ஆனேன். இன்றைக்கி டெல்லியில் எக்ஸலன்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த தொழிலை ரொம்ப நேர்த்தியாக அர்ப்பணிப்போட நான் செய்துட்ருக்கிறேன். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பரத் பேசுகிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வி டாக்கீஸ்.